ஸோ இது வந்து என்னுடைய இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க. நீங்கள் அதுக்கு ஃபாலோ பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் எப்போ வேணால் என்னை காண்டாக்ட் பண்ணலாங்க. நான் உங்களுக்கு எந்த டெக்னிக்கல் கைடன்ஸும் கொடுக்க ரெடியாக இருக்குங்க. 24 ஹவர்ஸுமே வந்து I'll be available to respond you. இது இல்லாமல் வந்து வெப் டிசைனிங் கோர்சஸ் இல்லை மற்ற கோர்சஸ் ஏதாவது படிக்கணும்னா இந்த நம்பர்ஸை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. உங்களுக்கு எந்த ஹெல்ப் வந்தாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். வெப் டிசைன் சீரிஸ் 7th வீடியோ HTML லிங்க்ஸ் டேக்கை பற்றி தான் பார்க்க போகிறேங்க. HTML லிங்க்ஸ் டேக்கில் வந்து மொதல் லிங்க்காக நம்ம பார்க்குறதுனா ஆங்கர் டேக்குங்க. ஆங்கர் டேக்னா என்னங்க, என்னோடய வெப்பேஜில் வந்து ஒரு லிங்க் நான் கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ண அங்கே போங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கலாம். அதை ஆங்கர் டேக் அப்படின்றத வச்சு தான் நம்ம போட முடியுங்க. ஓகேவா, இதுதான் ஆங்கர் டேக்னு சொல்லுவாங்க. டாப்பிக்கான லேர்னிங் லிங்க் பார்க்கலாங்க. இந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் போட்டிருக்கேன், ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் போட்டிருக்கேங்க. ஸோ ஆங்கர் டேக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஏ அப்படின்ற டேக் தாங்க. ஸோ இதில் ஆங்கர் டேக் வந்திருக்கும். ஆங்கர் டேக் பார்த்தீங்கன்னா ஏ அப்படின்ற டேங்க. ஏ ஹெச் ரெஃபுங்க, ஹைப்பர் ரெஃபரன்ஸ்னு நம்ம தரணுங்க. ஓகேவா, ஹைப்பர் ரெஃபரன்ஸும் கொடுத்துட்டு, ஸோ பாடி டேக் இப்போ ஹைப்பர் ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு நம்மளுடைய வெப்சைட்டை நான் கொடுத்துருக்கேன் அண்ட் டெக்ஸ்டுவல் கண்டென்ட்டை கொடுத்துட்டு /ஆங்கர் டேக்னு கொடுத்துட்டா பாருங்கள் விக்கிடெக்கி நீங்கள் வந்துடும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து அந்த wikideki.comன்ற வெப்சைட்டுக்கு போயிடும். ஓகே, இதுதான் ஆங்கர் டேக்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இதை பற்றி டீட்டெயிலாக நான் இங்கே கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். ஓகேவா, அடுத்தது லிங்க் டேக்னு சொல்லுவாங்க. ஸோ ஆங்கர் டேக்கை நம்ம பாடியில் போடுற மாதிரி லிங்க் டேக்கை பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹெட்டில் போடுவோம். அதாவது இந்த வெப்பேஜ் எது கூடலாம் லிங்க் ஆகிருக்கு அப்படின்றத இந்த லிங்க் டேக் மூலமாக பண்ணுவோம். அதே ஹைப்பர் ரெஃபரன்ஸ் கான்செப்ட் தாங்க. ஆனால் லிங்க் டேக் வந்து இந்த பேஜை இன்னொன்று கூட லிங்க் பண்ணுறது தான் லிங்க் டேக்னு சொல்லுவாங்க. லிங்க்ன்ற இந்த டேக்கை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, பாருங்கள் லிங்க்கு ரிலேஷன் ஸ்டைல் ஷீட்டு டைப்பு டெக்ஸ்ட்/CSS HRF ஃபைல் நேமு. இந்த ஃபைலு அதுக்கும் இந்த பேஜுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்பு, அந்த ஃபைலு என்ன டைப்பு, இந்த ஃபைலு என்ன டைப்பு என்ன ரிலேஷன்ஷிப்புன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் வந்து மற்ற பக்கத்தில் இருக்கிற ஒரு பேஜை வந்து நாம் இங்கே லிங்க் பண்ணிக்க முடியும். பாருங்களேன், இந்த பேஜ் இருக்கு இல்லையா, இந்த பேஜ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த CSSஐ வந்து லிங்க் பண்ணிட்டாங்க. ஓகே, அதான் ஸ்டைல் லிங்கிங் அப்படின்ற டேக்குங்க. ஓகேவா, இதில் லிங்கிங் பண்ணும்போது நம்ம சொல்ல வேண்டியது என்ன ஃபைலு என்ன டைப்பு, அது நமக்கு எப்படி சொந்தம் ரிலேஷன்ஷிப் அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. ஓகேவா, அந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஸ்டைல் எல்லாமே எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டைல் எல்லாமே இங்கே அப்ளை ஆகிடும். அதுதான் CSS கான்செப்டில் நம்ம பின்னாடி பார்ப்போங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நேவிகேஷன் டேக்குங்க. நேவிகேஷன் டேக்னால் என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு குரூப்பிங்க. ஸோ இந்த டேக்ஸ் அல்லது நிறைய லிங்க் டேக் இருக்குப்பா அப்படின்னா அது ஒரு குரூப்பில் போட்டால் நல்லாயிருக்கும் இல்லையா, அந்த குரூப்பிங் தான் வந்து நேவிகேஷன் டேக்னு சொல்லுவாங்க. நேவிகேஷன் டேக்னா ஸோ குரூப்பிங் ஆஃப் சம்திங், சில விஷயங்களை குரூப் பண்ணுறது தான் நேவிகேஷன் டேக். NAV அப்படின்ற இந்த டேக்கை தான் சொல்லுவாங்க. ஓகேவா, நம்ம நேராக இது ஜிஃபெல்லாம் பார்க்காம நேராக இங்கே போயிடலாங்க. இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியுங்க. நேவிகேஷன் டேக்னால் வந்து இருக்கிற எல்லா டேக்ஸுமே வந்து ஒரு குரூப்பிங் பண்ணியிருக்காங்க. இதுதான் நேவிகேஷன் செட் ஆஃப் நேவிகேஷன் லிங்க்ஸுங்க. நேவிகேட் ஆகக்கூடிய லிங்க்ஸ் எல்லாத்தையும் குரூப்பிங் பண்ணுறது தான் நம்மளோட நேவிகேஷன் டேக்னு சொல்லுவாங்க.